அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TAF IAS அகாடமி. வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று காவலன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரீஸில் டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்கள் அப்படிங்கிறதுனுடைய பதிவேற்றத்தினுடைய விளைவாக நீங்கள் டெய்லியும் ஒவ்வொரு லெசன்ஸ் கற்றுட்ருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடம் அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற பாடம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லை ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சமூக சீர்திருத்த முன்னோடி அப்படின்னா நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் அப்படின்றவங்கள நம்ம சொல்லலாம். ராஜாராம் மோகன் ராய். ஸோ இவங்கள தான் இந்திய சமூக சீர்திருத்தத்தினுடைய ஒரு முன்னோடியாக நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது அந்த சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த ஒரு முன்னோடி, எல்லாருக்குமான ஒரு முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் சொல்லலாம். தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் நூல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 1578 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நூல் அப்படிங்கிறது தான் கோவாவில் வெளியிடப்பட்ட நூலாக நம்ம பார்க்கலாம். அதாவது ஐரோப்பிய நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐரோப்பா அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டச்சு, ஃப்ரெஞ்சு இப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அப்படி அதை தவிர்த்து அச்சில் ஏறிய ஒரு மொழி, முதல் மொழின்னா நம்ம தமிழ் மொழி அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அப்படித்தான் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற நூல் 1578 வெளியிடப்படுறது அப்படிங்கிறத பார்ப்போம். திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1812 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிறது கால்டுவெல். தென்னிந்திய மொழிகளின் கால்டுவெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட மொழிகளினுடைய வந்து பார்த்தோம்னா மகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது என்ன அர்த்தம்னா இந்த சமஸ்கிருதம் மொழி அப்படிங்கிறதுக்கு அடுத்ததாக தமிழ் மொழி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சில கூற்றுகள் வந்து பார்த்தோம்னா தோன்றிய ஒரு நிலையில் நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது வடமொழியின் மகள் கிடையாது, அது தனித்து இயங்கும் வல்லமை கொண்ட மொழி அப்படிங்கிறத இந்த ஒப்பீட்டு இலக்கணத்தில் சொல்லியிருப்பார் கால்டுவெல். மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் பார்த்திங்கன்னா பி. சுந்தரனார் அப்படின்றவங்கிறத நம்ம பார்க்கலாம். சுந்தரனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னாலும் நம்ம வந்து மனோன்மணியம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மனோன்மணியம் அப்படிங்கிறத சொல்லலாம். மனோன்மணியம். தமிழிசை வரலாறு குறித்த நூல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தோம்னா அந்த தமிழிசை குறித்த நூல்கள் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெளியிட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ தமிழிசை குறித்த நூல்கள், தமிழிசை வரலாறு குறித்த நூல்கள் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இந்த தமிழ்மொழி அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய சிறப்புகள் அப்படிங்கிறதுல நிறைய பேர் தமிழ்மொழிக்கு சிறப்பு சேர்த்துருப்பாங்க. ஸோ அப்படித்தான் பரிதிமாற் கலைஞர் அப்படின்றவங்க, பரிதிமாற் கலைஞருடைய இயற்பெயர் அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூரிய நாராயண சாஸ்திரி. இல்லை பரிதி அப்படிலாம் பார்த்திங்கன்னா சூரியன் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை யாரை சொல்லுவோம்னா மறைமலை அடிகளை சொல்லுவோம். மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மறைமலை அடிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை நீங்கள் மறைமலை அடிகள் அப்படின்றவனுடைய அந்த பெயர் பார்த்திங்கன்னா இயற்பெயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேதாச்சலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேதாச்சலம்னு சொல்லலாம். ஸோ அவருடைய இயற்பெயர் தான் மறைமலை அடிகள். மறை அப்படின்னா வேதம். ஸோ இவர் தான் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தினுடைய தந்தை அப்படின்னு போற்றப்படக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய மறைமலை அடிகளினுடைய மகள் அப்படின்றவங்க தான் நீலாம்பிகை அம்மையார் அப்படின்றவங்களும் நம்ம சொல்லலாம். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் அப்படின்றவங்கள பார்க்கலாம். தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னாவே நம்ம மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லுவோம். மறைமலை அடிகள். ஞானசாகரம் அப்படின்ற பத்திரிகை அப்படிங்கிறது பார்த்திங்கனாலும் மறைமலை அடிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஞானசாகரம் இந்த மறைமலை அடிகள். ஸோ இந்த ஞானசாகரம் அப்படிங்கிறதுனுடைய பத்திரிகை பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் தான். இதை தான் தமிழ்மொழி அப்படிங்கிறதுனுடைய அந்த இதில் அறிவுக்கடல் அப்படின்ற பெயர் வந்து மாற்றிருப்பார். அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மறைமலை அடிகளுடைய இயற்பெயர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். வேதாச்சலம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். வேதாச்சலம். சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது இதை தான் பொதுநிலை கழகமாக மறைமலை அடிகள் பெயர் மாற்றம் செஞ்சுருப்பார்.
மறைமலை அடிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் என்னென்னு மாற்றிருப்பார் சார் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். பொதுநிலை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டதாக இருக்கும். ஸோ சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதை தான் மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இந்த மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909 சொல்லுவோம். அதாவது அன்றைய நிலைகளில் இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சமூகத்தினுடைய எல்லா நிலைகளிலுமே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பிரிவாக இருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் பிராமணர் அல்லாதவர்களுக்கு, அதாவது நான் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சமூகத்தினுடைய ரீதியாக ஒரு இடம் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலத்தினுடைய ஒரு தேவை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப தான் நமக்கு பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம்லாம் வரும். அப்படித்தான் பிராமணர் மதராஸில் பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் 1909, மதராஸ் ஐக்கிய கழகம்னா நம்ம 1912 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனார் அவர் தான் அதை ஏற்படுத்துவாங்க. அடுத்தது திராவிடர் இல்லம்னு பார்த்தீங்கன்னா 1916 ஏற்படுத்துவாங்க. இதுவும் நடேசனார் இதுவும் நடேசனார் தான் ஏற்படுத்துவாங்க. திராவிடர் இல்லம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நான் பிராமின்ஸ் இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாதோரினுடைய அந்த மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்த கல்வி, அவங்களுக்கான தங்கும் விடுதி, உணவு, இந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக அது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படித்தான் திராவிடர் இல்லம் 1916 ஏற்படுத்தப்படுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 1916 நவம்பர் 20 சொல்லக்கூடிய இந்த பீரியடில் தான், அதாவது SILFன்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்லுவோம். 1916 நவம்பர் 20ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து 1917 அப்படிங்கிறதுல நீதி கட்சின்னு பேர் மாற்றம் செய்யப்படும். நீதி கட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீதி கட்சி. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் அமைச்சரவை அப்படின்னா நமக்கு நீதி கட்சி, இந்த கட்சி தான் ஆட்சி அமைச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அமைத்தவர் யாருன்னா சுப்புராயலு அப்படின்றவரை நம்ம பார்க்கலாம். சுப்புராயலு அப்படின்றவரை நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய நீதி கட்சியினுடைய சாதனைகள், பல்வேறு சாதனைகள் இருக்கும். அப்படி தான் பணியாளர் தேர்வு வாரியம் 1924, பொதுப்பணியாளர் தேர்வு ஆணையம் 1929ங்கிறத பார்ப்போம். இந்து அறநிலைத்துறை சட்டம், ஹிந்து ரிலீஜியஸ் என்டவுன்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்து அறநிலைத்துறை சட்டம்னு சொல்லுவோம். ஹிந்து ரிலீஜியஸ் என்டவுன்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 1926 சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வகுப்புவாரி அரசாணைகள் அப்படிங்கிறது, சரிங்களா, 26. வகுப்புவாரி அரசாணைகள் முதல் வெளியிட்ட ஆண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1921 வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் வெளியிட்டிருக்கிறதா இருக்கும் செப்டம்பர் 16 சொல்லிட்டு, மறுபடியும் 1922 ஆகஸ்ட் 15ன்னு சொல்லக்கூடியதில் அந்த பேசிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்துட்டு அந்த வகுப்பு வாரி சார்ந்து இருக்கக்கூடிய அரசாணைகள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ 26 தெளிவாக இல்லை அப்படிங்கிறதுக்காக போட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நீதி கட்சியுடைய இந்த சாதனைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இந்த பெரியாரினுடைய சமூக தொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா அது யாருன்னா பெரியார் அவர்களை தான் நம்ம பார்க்குறோம். பெரியார் சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? ஸோ சுயமரியாதை, பகுத்தறிவு, இதுதான் 2 கண்கள் ஒரு மனிதனுக்குன்னு சொன்னவங்க பெரியார். சுயமரியாதை இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு 1920 அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை வைக்கம் வீரர் அப்படின்றவர் யாருன்னா பெரியார் அப்படிங்கிறது சொல்லலாம். 20லிருந்து 1922 அப்படின்ற வரைக்கும் போகும். பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினது எப்போனா 1925. சரிங்களா? வெளியேறிட்டு தான் சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத பெரியார் அவர்கள் இந்த 1925 பெரியார் அவர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்படி தான் சுயமரியாதை இயக்கத்தினுடைய செய்தித்தாள குடியரசு இருக்கும். அதிகாரப்பூர்வ இதழ் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சித்திரபுத்திரன் என்ற பெயரில் கட்டுரை எழுதியவர் யார் சார் அப்படின்னா நம்ம பெரியார் அப்படின்றவங்க நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஜாதி ஒழிப்பு அப்படிங்கிறது என்ற நூல் அப்படிங்கிறது ஆக்சுவலி இது அம்பேத்கரினுடைய நூலாக இருக்கும். அது பெரியார் அவர்கள் 1936 தமிழில் பதிப்பிப்பார். யாருன்னா பெரியார். ஸோ இதில் பெரியாரினுடைய பங்குகளாக நம்ம சொல்கிறோம். பெரியாரினுடைய செய்தித்தாள்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குடியரசுன்னு சொல்கிறோம் 1925. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவோல்ட்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை,
சரிங்களா? ஸோ குடியரசுங்கிறது 25, ரிவல்ட்டுங்கிறது 28, புரட்சி பகுத்தறிவு விடுதலை 33, 34, 35 எல்லாமே 19. சரிங்களா? 1925, 1928, 1933, 1934, 1935 நம்ம பார்க்கலாம். இந்த குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் கொண்டு வராங்க. ராஜாஜி அவங்க தான் கொண்டு வருவாங்க. சுயமரியாதை அப்படிங்கிறதுனுடைய அந்த மாநாடு அப்படின்னா செங்கல்பட்டில் நடக்கும். செங்கல்பட்டு முதல் மாநாடுங்கிறது செங்கல்பட்டுன்னு சொல்லுவோம். செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கலாம். இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம்னா 1989ன்னு பார்ப்போம். 1989 அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ பெரியார் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த முக்கியமான ரிஃபார்ம்ஸாக நம்ம பார்க்குறோம். ரெட்டைமலை சீனிவாசன் வந்து தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா ரெட்டைமலை சீனிவாசன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரெட்டைமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராவ் ஷாஹிப் 26, ராவ் ஷாஹிப், ராவ் பகதூர் 30, ராவ் பகதூர், அதுக்கப்புறம் திவான் பகதூர் 36. ரெட்டைமலை சீனிவாசனுடைய சுயசரிதை என்னென்னா ஜீவிய சரித சுருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். 1939 ஜீவிய சரித சுருக்கம். அதாவது முதலாக தமிழில் வெளியிடப்பட்ட சுயசரிதை நூல்களுள் ஒன்று. யாருடையதுன்னா நம்ம ரெட்டைமலை சீனிவாசன் சொல்லலாம். ஸோ ரெட்டைமலை சீனிவாசன் அவருடைய அமைப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுதான் ஆதி திராவிட மகாஜன சபைன்னு சொல்லுவோம். ஆதி திராவிட மகாஜன சபை இதுதான். இந்த ஆதி திராவிட மகாஜன சபை தான் இந்த அமைப்பாக இருக்கும். ஆண்டு பார்த்திங்கன்னா 1893 அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். 1893 அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். 1932 பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு அம்பேத்கர் வெர்சஸ் காந்தி இவங்க 2 பேருக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு ஒப்பந்தமாக பூனா ஒப்பந்தம் நம்ம சொல்லலாம். இந்த பூனா ஒப்பந்தத்தில் நமக்கு ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அம்பேத்கரோடு சேர்ந்து கையெழுத்திட்டவர்களாக இருப்பாங்க. ஸோ கையெழுத்து இட்டிருப்பாங்க. கையெழுத்து இடப்பட்டதாக இருக்கும். யாரினுடைய தரப்புலன்னா அம்பேத்கரினுடைய தரப்பில் நமக்கு ரெட்டைமலை சீனிவாசனும் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பூனா ஒப்பந்தம். நெக்ஸ்ட் நம்ம மயிலை சின்னத்தம்பி ராஜான்னு சொல்லக்கூடியவங்க, அதாவது நீதி கட்சியினுடைய உருவாக்கியவர்களில் ஒருவர் அப்படின்னா நம்ம MC ராஜா இவரை சொல்லலாம். MC ராஜா, மயிலை சின்னத்தம்பி ராஜா, ஆதி திராவிட ஆதி ஆந்திரர் அப்படிலாம் அழைச்சவங்க. இவங்களை அழைக்கணும் யாருன்னா அந்த நமக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆதி திராவிட ஆதி ஆந்திரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா இப்போ திராவிடர்கள்னு சொல்லக்கூடியதில் ஆதி அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருந்தே அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அவங்கள வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க தான் ஆதி அப்படின்னு அர்த்தம். முன்னாடியிலேருந்தே இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில் அந்த டேர்ம்ஸை வந்து அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஆதி ஆந்திரர்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த ஆந்திரா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் பேசுகிறவங்க தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளா, ஒடிஷா அந்த மாதிரியான பகுதிகள் வந்து ஒன்று சேர்ந்த பகுதிகளாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆதி திராவிடர்னு அவங்கள சொல்லுங்கள், ஆதி ஆந்திரர்னு அவங்க சொல்லுங்கள். அவங்க ஒடுக்கப்பட்டவங்க கிடையாது, தீண்டத்தகாதவர்கள் அவங்க கிடையாது, புறம் நிற்க வைக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. அவங்க ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரர் ஃபஸ்ட்டில் இருந்தே இங்கே இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் MC ராஜா. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் இவர் தான் ஏற்படுத்துவார். 1928ங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாருன்னா MC ராஜா தான். இதை நம்ம தேர்வு அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு இதாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் முதல் அப்படின்னா அது இவரை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இவர் ரெட்டைமலை சீனிவாசன் எல்லாமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நிலையை மேம்படுத்துவதற்காக உழைத்தவர்கள் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கத்தினுடைய இந்த வளர்ச்சி பார்க்குறோம். இந்தியாவினுடைய முதல் தொழிற்சங்கம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவினுடைய முதல் தொழிற்சங்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த சென்னை தொழிலாளர் சங்கம் நம்ம சொல்லலாம். சென்னை தொழிலாளர் சங்கம்
சென்னை தொழிலாளர் சங்கம்னு சொல்லக்கூடியது, சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. சென்னை தொழிலாளர் சங்கம்னு சொல்லிட்டு பிபி வாடியா அவர்களால் ஏற்படுத்தப்படும். வாடியா எப்போனா 1918 சரிங்களா. தொழிலாளர் சங்கம் எப்போனா 1918. ஆக்சுவலி இந்த பிபி வாடியா அவர்களுடைய முயற்சியின்பால் நமக்கு சிங்காரவேலர், திருவிக்கா எல்லாருமே ஹெல்ப் பண்ணி இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நீங்கள் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தினுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பம்பாயில் நடைபெற்றிருக்கோம். பம்பாய் 1920 அக்டோபர் 31 பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், அகில இந்திய அப்படின்னாலே நமக்கு 1920. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முன் உதாரணமாக முன்னோடியாக நம்மளுடைய சென்னை தொழிலாளர் சங்கம் எப்போ 1918 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்காரவேலர், அந்த தொழிற்சங்கம் ஏற்படுத்துவதற்கு உறுதுணையாக இருந்தவர்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்படி தான் சிங்காரவேலர். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்கத்தின் முன்னோடி யார் சார் அப்படின்னா யாரை நம்ம சொல்லணும், சிங்காரவேலர்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிங்காரவேலர் முதல் மே தின விழா எப்போ சார் 1923 தான் கொண்டாடி இருப்பாங்க, May 1 சரிங்களா. 1923 யார் சார் அப்படின்னா யார், சிங்காரவேலர் இருப்பாங்க. 1923 அது சரிங்களா. தொழிலாளன் பத்திரிகை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் சிங்காரவேலர். அதாவது தொழிலாளன் அப்படின்னு சொன்னால் நமக்கு தொழிலாளர்கள் ஒர்க்கர் இருக்காங்க இல்லைங்களா, ஒர்க்கர்ஸு. ஸோ அவங்களுடைய எண்ணங்களுக்கு பிரதிபலிக்கும் வகையில் அவங்களுடைய விடுதலை அப்படிங்கிறதுக்காகவும் அன்றைய விடுதலை இயக்கத்தில் அந்த தொழிலாளர்களுடைய பங்கையும் சேர்க்கணும். தொழிலாளர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கும் ஒரு விடியலை காணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தொழிலாளர்கள் சார்ந்த சீர்திருத்தத்தில் முக்கிய பங்காற்றிருப்பாருன்னு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இந்திய விடுதலைக்கு முன்பு தமிழகத்தில் மொழி போராட்டம் பார்க்குறோம். அடையாளத்தின் வலிமையான குறியீடு எது சார்னா மொழி தான் நம்ம சொல்கிறோம். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படிங்கிறது வந்து ஆபிரகாம் பண்டிதர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆபிரகாம் பண்டிதர் தான் 1912 சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்த கேள்வி நாம் பார்க்கக்கூடியது தமிழிசை இயக்கத்தினுடைய கருவூலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சங்கீத வித்யா மகாஜன சங்கம், இதுதான் நம்ம சொல்லுவோம் சங்கீத வித்யா மகாஜன சங்கம். ஸோ தமிழிசை இயக்கத்தினுடைய ஒரு கருவூலம். மகாஜன சங்கம். ஆக்சுவலி சங்கீத வித்யா மகாஜன சங்கம் 1912 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த தஞ்சாவூர் அவைகள்லாம் நடைபெறதாக இருக்கும். அதாவது பழந்தமிழரினுடைய அந்த இசை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற வகையில் நடைபெற்றதாக இருக்கும் ஆபிரகாம் பண்டிதர். அதனால நம்ம தமிழிசை இயக்கத்தினுடைய கருவூலமாக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் முதல் தமிழிசை மாநாடுங்கிறது நமக்கு 1943 அப்படிங்கிற நடைபெற்றதாக இருக்கும். இதை தொடர்ந்து அடுத்த கேள்வி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இருந்த பெண்களின் இயக்கங்கள் பார்க்குறோம். இந்திய பெண்கள் சங்கம் அப்படிங்கிறது நமக்கு 1917 இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறப்ப எங்கே ஏற்படுத்திருக்கோம், சென்னை அடையாளம் தான் ஏற்படுத்திருக்கோம். அதாவது பெண்களுக்கான ஒரு சங்கமாக தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் அகில இந்திய பெண்கள் மாநாடு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1927 அப்படிங்கிறது. ஸோ 1927 அப்படிங்கிறது அந்த மாநாடுகள் அப்படிங்கிறது நடைபெற்றதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறத சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தினுடைய பெண்களை மேம்பட்ட நிலைக்கு ஒரு உயர்த்தணும் கொண்டு போகணுன்ற வகையில் அப்போ இருக்கக்கூடிய தேவையுடைய அடிப்படையில் அந்த பெண்களுக்கான இயக்கங்கள் அப்படிங்கலாம் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் தான் நீங்கள் நமக்கு இந்த பெண்கள் சங்கம்லாம் 1970 பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னி பெசன்ட் நெக்ஸ்ட் டோரத்தி ராஜதாசான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மார்கரெட் கசின்சன். இவரெல்லாம் அதில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முக்கிய பங்காளர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அவருடைய அகில இந்திய பெண்கள் மாநாடு 1927 நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அர்ப்பணிப்பை தடுத்தல் அல்லது தேவதாசி சட்டம்னு சொல்லுவோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா தேவதாசி அப்படிங்கறத நீங்க பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லலாம்னா அதாவது சர்வன்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கடவுளின் சேவகர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இறைப்பணி செய்வதற்காக பெண்களை அர்ப்பணிப்பு செய்யக்கூடியதுதான் தேவதாசி முறை. ஆனா நாளடைவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தவறான வழியில வந்து பார்த்தோம்னா கொண்டு போறதுக்கான ஒரு தவறான வழியில பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வழிநடத்தப்படுறதாக மாறிடும் முறை அப்படின்னு சொல்லக்கூடிய. இதைதான் நம்ம தேவதாசி முறை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் நமக்கு வந்து அர்ப்பணிப்பை தடுத்தல் அப்படின்னா அந்த பெண்களை கோவிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அர்ப்பணிப்பு செய்வாங்க. அதுதான் தேவதாசி. இப்போ இதை தடுக்கக்கூடிய வகையில தான் நம்ம 1947 மதராஸ் தேவதாசி ஒழிப்பு சட்டம்
அபாலிஷன் ஆக்ட் நம்ம சொல்றோம் தேவதாசி. இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிறது சார்ந்திருக்கக்கூடிய பெண்களை கோவில்களுக்கு அர்ப்பணிப்பு செய்யக்கூடியது, அந்த கடவுளினுடைய சேவகரா இறைப்பணி செய்வதற்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த முறைங்கிறது தப்பு. அப்படி பெண்களை அர்ப்பணிப்பு செய்யக்கூடாது. அப்படி பெண்களை அர்ப்பணிப்பு செய்யக்கூடியதாக இருந்ததுன்னா பெற்றோர்கள் அப்படின்றவங்க மேல பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான வழிமுறைகளை இந்த சட்டம் சொல்லும். மேலும் தேவதாசி பெண்கள் அப்போதைக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படிலாம் சட்டங்கள் இருக்கும். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் தேவதாசி பெண்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டங்கள் அவங்களுக்கு வழிமுறைகளை தரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது மூலியமாக அந்த பெண்கள் கோவிலுக்கு அர்ப்பணிப்பு செய்யக்கூடியது தவிர்க்கப்படும் அப்படின்றது ஒரு விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய. நெக்ஸ்ட், தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர் நம்ம பார்த்தோம்னா முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த மசோதா அப்படிங்கிறவங்கள மசோதா 1900 பார்த்தோம்னா நமக்கு இந்த 30ல மசோதாவை முன்மொழிந்திருப்பாங்க. அதாவது 1926 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நீதி கட்சி பார்த்தோம்ல. ஸோ அப்படி நீதி கட்சி அப்படிங்கிறதுடைய ஒரு சார்பாக இருந்து 1926 சட்ட மேலவைக்கு இவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்படிதான் 30ல மசோதாவை முன்மொழிவாங்க. சட்டமானது எப்படின்னா 1947 பாத்தீங்கன்னா தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி அதற்கு துணை நின்றவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மூவலூர் ராமாமிர்தம் சொல்லலாம். மூவலூர் ராமாமிர்தம் மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பெண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்றவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களை தேவதாசி முறையிலிருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ரொம்ப ஒரு பாடுபட்ட ஒரு பெண்ணாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சார்ந்து இருக்கக்கூடிய பெண்கள் அந்த 2 பெண்களை சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுடைய அந்த சமூக மாற்றங்கள் லெசனை நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நம்ம ஹிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெகுலராக போடக்கூடிய ஒரு அந்த வீடியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம டெய்லியும் தவறாமல் அந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பாடங்கள் அப்படிங்கிறது நமக்கு காவலர் தேர்வு அப்படிங்கிறதுக்கும் சரி, நமக்கு பிசிஎஸ்ஐ போன்ற காவலர் தேர்வுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் பயனுள்ள வகையில் இருக்கும். எனவே தொடர்ந்து இந்த காணொலிஸை பார்த்து உங்களுடைய இந்த வரலாற்று பாடம் சார்ந்து இருக்கக்கூடிய புரிதலும் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ இந்த கேள்விகள் அப்படிங்கிறத எதிர்கொள்வதற்கு உங்களை நீங்கள் எக்ஸாம் அப்படிங்கிறத தயார்படுத்துறதுக்கு இந்த வரலாற்று காவலர் சீரிஸ் உங்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள். நன்றி.